பிரகிருதி லாம்சல் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட இல்லை, சூசைட் பண்ணி இறந்துட்டதா சொல்றாங்க. இந்தியா ஃபுல்லா ஈவன் நேபாள் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்றேன். ஓகேங்களா? பிரகிருதி லாம்சல்ன்ற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் நாட்டை சார்ந்தவங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இந்தியாவுக்கு படிக்கிறதுக்கு வராங்க. ஒடிசால இருக்கிற KIITன்ற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வராங்க. பிடெக் எடுத்து படிக்கிறாங்க. ஜஸ்ட் தேர்ட் இயர் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் 20 இயர்ஸ் தான் அவங்களுக்கு ஆகுது. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காங்க. February 16 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரகிருதி அவங்களோட ஹாஸ்டல் ரூம்ல இறந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா கிடந்திருக்காங்க. தென் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு நியூஸ் போகுது. யோசிச்சு பாருங்க, அவங்க பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு ஆசாசையா வளர்த்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நியூஸ் கேட்டோன்னே எப்படி அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்குல்ல. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரகிருதி சூசைட் பண்ணி இறந்துட்டதா சொல்றாங்க. தென் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்விக் ஸ்ரீவஸ்தவான் ஒரு பையன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ரொம்பவே தொல்லை கொடுத்ததாகவும் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணதாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி ரொம்பவே மனசுடைஞ்சு சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு போயிருக்கலாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ஆத்விக் ஸ்ரீவஸ்தவான்ற பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே யூனிவர்சிட்டியில் பிடெக்ல தேர்ட் இயர் படிக்கிற பையன். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதிக்கு ரொம்பவே தொல்லை கொடுத்ததாகவும் பிளாக்மெயில் பண்ணி துன்புறுத்தினதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. தென் ஒடிசா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி இவனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. பிரகிருதியோட ஃபோன்ஸ், லேப்டாப், அவங்களோட டைரிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அவங்களெல்லாம் வச்சு இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இது ஒரு சைடில் நடக்கிறப்ப இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த காலேஜ் முன்னாடி. அண்ட் இன்னொரு அக்யூசேஷன் என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அலட்சியமா இருந்ததா சொல்றாங்க. பிரகிருதி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப காலேஜ் அப்ரோச் பண்ணதாகவும் அந்த யூனிவர்சிட்டி அதை பெருசா எடுத்துக்காம அதை இக்னோர் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அக்யூசேஷன் வைக்கிறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்சிட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நார்மலாவே ரொம்பவே ரூடா நடந்துக்கிறதாகவும் அந்த மேனேஜ்மெண்ட் ரொம்பவே அலட்சியமா இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் சொல்லப்படுற விஷயங்கள். ஓகேங்களா? போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு சைடு விசாரிச்சுட்டு அவங்க ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதான் கைஸ் ஒடிசால நடந்துட்டு இருக்க விஷயம். அண்ட் அந்த பொண்ணுக்கு ப்ராப்பர் ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவோம். அண்ட் ஃபர்தர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.